ஜெய ஜெயசக்தி கருமாரி, சிவசிவசக்தி கருமாரி. ஆதி காலத்தில் சிவஞானம் உணர்ந்த முனிவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தவஞான சக்தி தலம் பாரத நாட்டில் எங்கு உள்ளது என்ற ஒரு வினா தொடுத்தனர். அப்பொழுது சூதபுராணிகர் என்னும் சூதமகா முனிவர்களுக்கு சொல்லுகின்றார், பாவம் தீர்க்கும் சிவத்தலமாய் பாரத நாட்டில் தெற்கு பகுதியில் தொண்டவள நாட்டில் ஓர் இடம் உண்டு. அந்த இடத்தில் பார்வதி தேவியும் பரமசிவனும் திருமண கோலத்துடன் காட்சி தருகின்றார்கள். உமையவளே கருமாரி தேவியாய் ஐந்தொழிலை செய்கின்ற திருத்தலம் அந்த தலம். தேவர்களும் வித்யாதரர்களும் நள்ளிரவில் கூட வந்து வழிபட்டு செல்லுகின்ற ஊர் அந்த ஊர். இமயம் முதல் குமரி வரை புகழ்பெற்ற திருத்தலம் அந்த தலம் என்று சூதபுராணிகர் சொன்னவுடன் மற்ற முனிவர்கள் எல்லாம் அவரின் திருவடிகளில் விழுந்து பணிந்து கைகளால் வாய்ப்புதைத்து மலர்ந்த முகத்துடன் உரைக்கின்றனர், சுவாமி சூதபுராணிகரே, பார்வதி தேவியே கருமாரி நாமத்துடன் வெல்வேல மரத்தின் கீழ் வீட்டிலிருந்து மக்களின் கர்ம வினையை தீர்க்கும் அந்த திருத்தலம் எது என்று எங்களுக்கு உரைப்பீர்களாக, நாங்கள் அதை அறிய ஆவலாக உள்ளோம் என்று பணிந்து உரைத்தனர். இதை செவிமடுத்த சூதபுராணிகர் உரைக்கின்றார், கருணாக வடிவுற்ற பார்வதியாம் வேர்க்கண்ணி கருமாரி என்ற பெயர் பெற்று 5 தலை நாகம் தலையில் இருக்க வெல்வேல மரத்தின் கீழ் அமர்ந்தருளி வெண்ணிற்றால் வினையை போக்கி வரம் வழங்கி திருமால் முதலிய தேவரெல்லாம் வணங்கவும் மற்ற தேவர்களெல்லாம் புகழ்ந்து போற்றவும் உள்ள திவ்ய திருத்தலம் திருவேற்காடு என்னும் பதியாகும். இதனை நீங்கள் அறிவீர்களாக என்று சொன்னவுடன் கௌசிக முனிவன் கோபமுடன், பூமியில் கருமாரி நாமமுடையவர் தான் பராசக்தி என்பது வியப்பாக உள்ளது, விவரம் அறிந்தவர்கள் இதை எனக்கு முழுதுமாக கூறிடுக என்று கோபமுடன் உரைத்தார். அப்பொழுது அகத்திய முனிவர் எழுந்து வினயமுடன் உரைக்கின்றார், சூதமுகா முனிவர் முன் நானும் எழுந்து சொல்வதற்கு எனது பிழையை பொறுத்திடுக. நான் இப்பொழுது அதனுடைய விளக்கத்தை சொல்லுகின்றேன், கேட்பீராக. வேதபுரீஸ்வரர் வேர்க்கண்ணமையுடன் திருமண கோலம் கொண்ட இந்த தலத்தில் ஒரு ஞான சக்தியாய் வெந்நீற்றால் வினை போக்கி வரம் வழங்கி உலகை காக்கும் அருள்ஞான குண்டலியாக விளங்கக்கூடிய கருமாரியின் பெருமை சொல்ல எளிதன்று. உலகத்தில் நான்முகியாய், நாராயணியாய், சங்கரியாய், மகேசையலாய், சதாசிவையாய், பெருத்த சோதியாய், அம்பிகையாய், மாரியலாய், நாகமதாய் அருளும் தேவி. திருமாலும் பிரமனும் பணி செய்ய சிவபெருமான் வாழ்த்திட மயிலோன் போற்ற விநாயகன் நீராட்டி வழிபட்ட இந்த திருத்தலம் நாள்தோறும் தேவர்கள் எல்லாம் வந்து கழிக்கின்ற திருத்தலம். அவள் வாழை சக்தியாய் அங்கே வளர்கின்றாள். அந்த கருமாரிக்கு நான் கலச பூஜை செய்து சிவஞானம் பெற்று அந்த குண்டலியாம் கருமாரி தேவிக்கு கும்ப கலச கொடி அளித்தேன். அவளும் அந்த கும்ப கலச கொடியை விருப்பத்துடன் கரத்தில் ஏந்தி திருவேற்காட்டில் ஞான அரசு புரிந்து வருகிறாள். தைப்பூசந்தோறும் காட்சி தருகிறாள். வேற்காட்டு கருமாரி என்று நாள்தோறும் அவள் வளர்ந்து வருகின்ற மாட்சியானது பெரும் காட்சியாகும் என்று சொல்லி அவளது புகழை அடியனால் கூற முடியுமா என்று குவல்ல முனியாம் அகத்திய முனிவரே வியந்து கூறினார். கருமாரி நாமத்தை எண்ணி திருநீற்றை நெற்றியில் பூசினால் கர்மங்கள் தீரும். கருமாரி என்று சொல்லி குளிர்ந்த நீரில் நீரிட்டு உட்கொண்டால் வினைகள் நீங்கும். கருமாரியை தரிசனம் செய்தால் வெற்றிகள் பல கிட்டும். கருமாரி திருநீற்றினால் அஷ்ட சித்திகள் என்று சொல்லப்படும் 8 வகையான சித்துகளும் கூட செய்ய முடியும் என்று அகத்திய பெருமான் சொல்ல முனிவர்களெல்லாம் வியந்து ஆச்சரியத்துடன் பயபக்தியுடன் அவரை விழுந்து வணங்கினர். பின்னர் ஒரு பெரிய ஆசனத்தை கொடுத்து, அகத்திய முனிவரே, அந்த ஆசனத்தில் அமர்த்தி நீங்கள் கருமாரி புராணத்தை, கருமாரி காதையை, கருமாரி வரலாற்றை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டனர். நாமும் கூட தொடர்ந்து கருமாரி புராணத்தை, கருமாரி வரலாற்றை, கருமாரி தேவியின் கருணையை, கருமாரி தேவியின் மகாத்மியத்தை தொடர்ந்து அறிய முற்படுவோமாக. ஜெய ஜெய சக்தி கருமாரி, சிவசிவ சக்தி கருமாரி.